டீடைல்ல செகண்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் மினிமம் சப்போர்ட் பிரைஸ். மினிமம்னா குறைந்தபட்சம்னு அர்த்தம், சப்போர்ட்னா ஹெல்ப் பண்றதுன்னு அர்த்தம். ஃபார்மர்ஸ்க்கு கவர்மெண்ட் ஹெல்ப் பண்றாங்க, விவசாயிகளுக்கு கவர்மெண்ட் ஹெல்ப் பண்றாங்க. எப்படின்னா அவங்க விளைய வச்ச பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையா ஏதோ ஒரு விலை கொடுத்து அந்த பொருளை வாங்கிக்கிறதுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஃபர்ஸ்ட் சிம்பிளா புரிஞ்சுப்போம், அதுக்கப்புறம் ஆன்சர் பார்க்கலாம். இப்ப யாரோ ஒரு விவசாயி வந்து கரும்பு விவசாயம் பண்றாரு. அந்த கரும்பு ஒரு கரும்பை உற்பத்தி பண்றதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கரும்பு உற்பத்தி பண்றதுக்கு 20 ரூபா ஆகுதுன்னு வச்சுப்போம், 20 rupees ஆகுது. அந்த 20 rupees கவர்மெண்ட் கொடுத்துரும். எப்பன்னா இப்ப அந்த கரும்பு எடுத்து போய் அவர் மார்க்கெட்ல விற்கிறாரு, அவருக்கு 30 rupees கிடைக்குது. அந்த கரும்பை விற்கும் போது, ஒரு கரும்பை விற்கும் போது 30 rupees கிடைக்குதுன்னு வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அது கிடைச்சதுன்னா அவரு மார்க்கெட்ல எடுத்து போய் வித்துப்பாரு. அவரு அடுத்த நாள் எடுத்துட்டு போய் அந்த கரும்பு வந்து விற்கிறாரு, அப்ப அவருக்கு 10 rupees தான் கிடைக்குதுன்னு வச்சுப்போம். அவரு நஷ்டமாயிடும் அவருக்கு. ஏன்னா அவர் ஒரு கரும்பை விளைய வைக்கிறதுக்கு 20 ரூபா ஆச்சு, ஆனா அவருக்கு கிடைச்ச ரூபாய் வந்து 10 ரூபா தான். இந்த டைம்ல என்ன பண்ணுவாருன்னா, அவர் கவர்மெண்ட் கிட்ட எடுத்து போய் அந்த கரும்பை வித்தாருன்னா கவர்மெண்ட் வாங்கிக்குவாங்க. அந்த டைம்ல கவர்மெண்ட் வந்து நீங்க விளைய வைக்கிறதுக்கு 20 ரூபா செலவு பண்ணிருக்கீங்க, அதனால அந்த 20 ரூபாயை நான் கொடுத்துட்றேன், இல்ல ஒரு 22 ரூபான்னு முடிவு பண்ணுவாங்க. அந்த முடிவு பண்ற விலைக்கு பேர் தான் மினிமம் சப்போர்ட் பிரைஸ். அந்த விவசாயிக்கு குறைஞ்சபட்சம் இந்த காசு கிடைக்க வைக்கணும். மார்க்கெட்ல அதிகமா இருந்தா அங்க வித்துக்கலாம். அப்படி மார்க்கெட்ல அவரால் விற்க முடியல, ரொம்ப குறைவா விலை இருக்கு, மார்க்கெட்ல வாங்குறாங்க அப்படின்னா கவர்மெண்டே அந்த காசை கொடுத்துரும். அதுக்கு பேர் தான் மினிமம் சப்போர்ட் பிரைஸ். அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். உங்க புக்ல பேஜ் நம்பர் 157ல மினிமம் சப்போர்ட் பிரைஸ்னு ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க, அதை தான் ஃபர்ஸ்ட் எழுத போறோம் நம்ம. இதுல இங்க எஃப்சிஐன்னு இருக்குல்ல, இந்த எஃப்சிஐக்கு அடுத்த பாயிண்டா இங்க மேல ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இந்த பேராகிராஃப் நம்ம எழுத போறோம். அதுக்கப்புறம் ரிமைனிங் அப்படியே கண்டினியூ பண்ணி இந்த பாக்ஸ்ல ஃபுல்லா எழுத போறோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப ஆன்சரை பார்க்கலாம். மினிமம் சப்போர்ட் பிரைஸ் நான் ஏற்கனவே சொன்ன எக்ஸாம்பிள் மட்டும் மனசுல வச்சுங்க, ஈஸியா இதை படிச்சிடலாம். மினிமம் சப்போர்ட் பிரைஸ் குறைஞ்சபட்சம் ஆதார விலை, இல்ல குறைஞ்சபட்சம் ஃபார்மருக்கு ஹெல்ப் பண்றதுக்கான விலை. இஸ் அ பிரைஸ், அது ஒரு விலை. பிக்ஸ்டு பை அன் எக்ஸ்பர்ட் குரூப். அதை யாரு முடிவு பண்ணுவாங்கன்னா, பிக்ஸ் பண்ணுவாங்கன்னா, அதை யார் நிர்ணயிப்பாங்கன்னா ஒரு எக்ஸ்பர்ட் குரூப். எக்ஸ்பர்ட்னா என்னன்னா அதுல நிபுணத்துவம் பெற்றவங்கன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு அக்ரிகல்ச்சரிஸ்டா இருக்கலாம், அக்ரிகல்ச்சர் படிச்சவங்களா இருக்கலாம், இல்ல சயின்டிஸ்டா இருக்கலாம். அவங்க தான் அதை முடிவு பண்ணுவாங்க. இல்ல கவர்மெண்ட்ல பெரிய ஆபீசரா இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஒரு குழு மாதிரி போட்டு, ஒரு குரூப்பா போட்டு அவங்க தான் இந்த விலையெல்லாம் தீர்மானிப்பாங்க. ஃபார் அ பர்டிகுலர் கிராப், ஏதோ ஒரு குறிப்பிட்ட கிராப், குறிப்பிட்ட ஒரு பயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கரும்பை எடுத்துப்போம் நம்ம. பை கன்சிடரிங், அதுல எதெல்லாம் கருத்துல கொள்வாங்கன்னா, எதெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்கன்னா வேரியஸ் காஸ்ட் இன்வால்வ், அதுல எவ்வளவு செலவாச்சு, எவ்வளவு விதமான வேரியஸ்னா டைப்ஸ், காஸ்ட்னா செலவு, பலவிதமான செலவுகள் இன்வால்வா இருந்தது அதுல ஆச்சு. எதுலன்னா அந்த கல்டிவேஷன் ஆஃப் தட் கிராப், அந்த கிராப்பை, அந்த கரும்பை விளைய வைக்கிறதுக்கு, கல்டிவேஷனா விளைய வைக்கிறதுக்கு எவ்வளவு செலவாச்சோ அதுக்கு இவங்க கணக்கு பண்ணி எல்லாத்தையும் கணக்குல எடுத்துக்கிட்டு, கன்சிடர் பண்ணி கணக்குல எடுத்துக்கிட்டு இவங்க ஒரு விலை சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் மினிமம் சப்போர்ட் பிரைஸ். ரொம்ப சிம்பிளா கவர்மெண்ட்ல ஒரு ஆபீசர்லாம் சேர்ந்து, சயின்டிஸ்ட், ஆபீசர், அக்ரிகல்ச்சர் எல்லாம் படிச்சவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் வைப்பாங்க. அந்த குரூப் வந்து முடிவு பண்ணும் இந்த கிராப்புக்கு இவ்வளவு விலை கொடுக்கலான்ட்டு கவர்மெண்ட் அதை கொடுப்பாங்க. நெக்ஸ்ட், ஆஃப்டர் அனௌன்சிங் த எம்எஸ்பி, அந்த குரூப் வந்து கவர்மெண்ட் கிட்ட இந்த விலை என்று சொல்லிடுவாங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா விவசாயிங்க கிட்ட இந்த விலை தான் நாங்க கொடுக்க போறோம், கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதார விலை இவ்வளோ அப்படின்னு சொல்லிடுவாங்க, அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்ப the state will open procurement centers in places where these crops are widely grown. இப்ப தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு மாவட்டத்துல கரும்பு வந்து அதிகமா விளைய வைக்கிறாங்கன்னு வச்சுப்போம். வைட்லி க்ரோன்னா அதிகமா விளைய வைக்கிறதுன்னு அர்த்தம். அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர், கவர்மெண்ட் வந்து, ஸ்டேட்னா கவர்மெண்ட்னு அர்த்தம், கவர்மெண்ட் வந்து ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர், அந்த கரும்பை வாங்குறதுக்கான ஆபீஸ் மாதிரி செட் பண்ணிடுவாங்க. அதுக்கான இடம் மாதிரி, குடவுன் மாதிரி செட் பண்ணிடுவாங்க. ப்ரொக்யூர்மெண்ட்னா வாங்குறதுன்னு அர்த்தம். கவர்மெண்ட் விவசாயிங்க கிட்ட இருந்து வாங்குறதுக்காக சென்டர் வந்து ஒரு இடம் வந்து செட் பண்ணுவாங்க. However, the farmers are free to sell in the open market. இது மட்டும் இல்லாம ஃபார்மர்ஸ் வந்து வெளி மார்க்கெட்லயும், வெளி சந்தையிலையும் விற்கலாம். ஃப்ரீ டு செல்னா அவங்க போய் கவர்மெண்ட் கிட்டயும் விற்கலாம், வெளியில இருக்கிற மார்க்கெட்லயும் விற்கலாம். அவங்க எப்ப போய் மார்க்கெட்ல விற்பாங்கன்னா இஃப் தே கெட் a better price for their crop produce, அவங்க விளைய வச்சதுக்கு நல்ல விலை கிடைக்குதுன்னா, மார்க்கெட்ல நல்ல விலை கிடைக்குதுன்னா அவங்க மார்க்கெட்ல எடுத்து போய் வித்து அதுக்கான தொகையை வாங்கிக்குவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிள் படி 20 rupeesக்கு கரும்பை விளைய வைக்கிறாங்க, அதுக்கான செலவு அதை வந்து 30 ரூபாய்க்கு போய் மார்க்கெட்ல அவங்களுக்கு கிடைச்சதுன்னா, விற்கும் போது கிடைச்சதுன்னா அவங்க அந்த 30 ரூபாயை வாங்கிக்குவாங்க. இதே வந்து மார்க்கெட்ல 10 ரூபா தான் அவங்களுக்கு கிடைக்குதுன்னா கவர்மெண்ட் கிட்ட வந்து, கவர்மெண்ட் ஒரு ஆபீஸ் வச்சிருக்காங்களா, அந்த ஆபீஸ்ல எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கான 20 ரூபா இல்ல 22 rupees, 22 ரூபா அந்த அளவுக்கு வந்து காசு வாங்கிக்குவாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு நஷ்டம் ஏற்படாம பாத்துக்கும் கவர்மெண்ட்.
இப்ப பாருங்க இதுல இந்த பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு மார்க்கெட்ல நல்ல விலை கிடைக்குதுன்னா 30 ரூபாய் இப்ப கிடைக்குதுன்னா அவங்க மார்க்கெட்ல வித்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் ஆன் த அதர் ஹேண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இஃப் த ஓப்பன் மார்க்கெட் பிரைஸ் இஸ் லோயர் தன் த எம்எஸ்பி, எம்எஸ்பி வந்து இப்ப 20 ரூபாய் இல்ல 22 ரூபாய் செட் பண்றாங்க கவர்மெண்ட்னு வச்சுப்போம். நம்ம எக்ஸாம்பிளுக்கு 22 ரூபான்னு எடுத்துப்போம். 22 rupees செட் பண்றாங்கன்னா, நான் மார்க்கெட்ல நான் தான் அந்த விவசாயி, நான் மார்க்கெட்ல எடுத்து போய் விற்கிறேன்னா எனக்கு 10 ரூபா தான் கிடைக்குது. அந்த டைம்ல நான் என்ன பண்ணுவேன், இப்ப இந்த கண்டிஷன்ஸ் சூட்டபிளா இருக்கு பாருங்க. எம்எஸ்பியை விட எம்எஸ்பி வந்து 22 rupees, அதை விட மார்க்கெட் பிரைஸ் வந்து 10 ரூபா தான் இருக்கு. அந்த கேஸ்ல நான் வந்து கவர்மெண்ட் கிட்டே எடுத்து போய் விற்பேன். The farmers would get an assured price, that is the MSP. அந்த ஃபார்மர் அந்த விவசாயி, அதாவது நானு இந்த கேஸ்ல நான் தான் விவசாயினா எனக்கு நிச்சயமான அந்த விலை 22 ரூபான்ற விலை வந்து எனக்கு கொடுத்துருவாங்க. அதனால நான் பை செல்லிங் தேர் ப்ரொடியூஸ் டு த எஃப்சிஐ, விவசாயி வந்து அந்த பொருளை எடுத்துட்டு போய் கவர்மெண்ட்டுக்கு வித்துருவாரு. எஃப்சிஐனா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு அர்த்தம். சிம்பிளா நீங்க கவர்மெண்ட்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ப்ரொடியூஸ்னா உற்பத்தி பண்ண பொருள்னு அர்த்தம். இந்த எக்ஸாம்பிள்ல கரும்பு. இப்ப இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப மீதி பாயிண்ட்டை நம்ம இந்த பேராகிராஃப்ல இருந்து எழுத போறோம். இப்ப இங்க பாருங்க, பேஜ் நம்பர் 156ல இந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். மினிமம் சப்போர்ட் பிரைஸ் எம்எஸ்பி ஃபார் த கிராப்ஸ் வேர் அனௌன்ஸ்ட் அட் த, அந்த எம்எஸ்பின்றதை எப்ப அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு குழு முடிவு பண்ணுவாங்கன்னு சொன்னோம்ல, எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணுவாங்களா, அதை முடிவு பண்ணி பிகினிங் ஆஃப் த சீசன், இப்ப ஏதோ ஒரு சீசன்ல கரும்பை வந்து விளைய வைக்க போறாங்க அப்படின்னா அந்த விளைய வைக்கிறதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணி சொல்லிடுவாங்க. அப்படின்னாதான் விவசாயிங்க வந்து அந்த கரும்பை வந்து விளைய வைக்கலாமா இல்லையான்றத முடிவு பண்ண முடியும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப விவசாயிக்கு நான் நிச்சயமா 22 ரூபா ஒரு கரும்புக்கு கொடுக்குறேன்னு கவர்மெண்ட் சொல்லிடுச்சுன்னா விவசாயிங்க வந்து தைரியமா போய் அதை விளைய வைப்பாங்க. அதுதான் பிகினிங் ஆஃப் த சீசன். அந்த சீசன் தொடங்குறதுக்கு முன்னாடியே கவர்மெண்ட் சொல்லிடுவாங்க. அண்ட் த ஸ்டேட் ப்ரொக்யூர்ட் த ஹார்வெஸ்டட் கிரெயின்ஸ் த்ரூ த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம போன பாயிண்ட்ல பார்த்தோம். கீழே கவர்மெண்ட் வந்து ஸ்டேட்னா கவர்மெண்ட் அர்த்தம், ப்ரொக்யூர்னா வாங்குவாங்கன்னு, ஹார்வெஸ்டட் கிரெயின்னா அறுவடை பண்ண தானியம்னு அர்த்தம். நம்ம எக்ஸாம்பிள்ல நம்ம கரும்புன்னு எடுத்திருக்கோம். அது வந்து நெல்லா இருக்கலாம், இல்ல கோதுமையா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். கவர்மெண்ட் முடிவு பண்ணி சொல்லுவாங்க. அதை சொல்லிட்டு அதுக்கான எம்எஸ்பி குறைந்தபட்சம் விலையை சொல்லிட்டு அந்த பொருளை கவர்மெண்டோடைய ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு ஒரு அமைப்பு இருக்கு, ஒரு கவர்மெண்ட்ல ஒரு பார்ட். அந்த அமைப்பு வந்து இந்த பொருள் எல்லாம் வாங்கிக்கும். The FCI had built huge storage godowns. அந்த FCIன்றது builtனா கட்டி வச்சிருக்காங்க, ஹியூஜ்னா ரொம்ப பெரிய, ஸ்டோரேஜ் குடவுன்ஸ்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிற குடவுன்ஸை கட்டி வச்சிருக்காங்க. அந்த கட்டி வச்சு அந்த பில்டிங்ல எல்லாம் இவங்க விவசாயிங்க கிட்ட இருந்து வாங்குற பொருளை FCI எடுத்து போய் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. அண்ட் பில்ட் பஃபர் ஸ்டாக்ஸ் ஆஃப் ஃபுட் கிரெயின் டியூரிங் த ஹார்வெஸ்ட் சீசன். அறுவடை பண்ற காலத்துல நிறைய பொருட்கள் கிடைக்கும். இப்ப கரும்பே அறுவடை பண்ணும்போது நிறைய கிடைக்கும், ஆனா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம்னா அது கிடைக்காது. அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பஃபர் ஸ்டாக் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அந்த பொருள் எடுத்து கவர்மெண்ட் எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் ஆல் த்ரூ த இயர். வருஷம் ஃபுல்லா இந்த ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க பொருள் எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இப்ப கரும்புன்னு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம். இப்ப கரும்புக்கு பதிலா இன்னும் எக்ஸாம்பிள்லாம், கரும்புலாம் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாது, ஆனா நெல்லு கோதுமை எல்லாம் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஹார்வெஸ்ட் சீசன், அதாவது அறுவடை பண்ற காலத்துல நிறைய இருக்கும், அதனால நிறைய இருக்கிறத எக்ஸ்ட்ரா இருக்கிறத கவர்மெண்ட் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு வருஷம் ஃபுல்லா அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதுல கண்டினியூ பண்ணலாம். தஸ், இதன் மூலமா வித் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் எம்எஸ்பிய நடைமுறைப்படுத்துறதுனால, கவர்மெண்ட் வந்து செயல்படுத்துறதுனால, ஃபார்மர்ஸ் ஆர் சர்டைன் அபவுட் த பிரைஸ் they would get at the end of the crop season. ஃபார்மர்ஸ் நிச்சயமா அவங்களுக்கு என்ன விலை கிடைக்கும், பிரைஸ் வந்து என்ன கிடைக்கும்ன்றத நிச்சயமா அவங்களுக்கு தெரிய வந்தது. they would get, அவங்களுக்கு என்ன கிடைக்கும் at the end of crop season. crop seasonனா அந்த பயிர் அறுவடை பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் தங்களுக்கு என்ன விலை கிடைக்கும்னு அவங்களுக்கு நிச்சயமா முதவே தெரிஞ்சிருச்சு. அதன் மூலமா அவங்க அந்த பயிர் பண்ணணுமா வேணாமான்னு அவங்க முடிவு எடுத்துப்பாங்க. இப்ப நம்ம பார்த்ததுல கரும்பு வந்து அவங்க பயிர் பண்ணலாம், ஏன்னா அவங்களுக்கு 22 ரூபா நிச்சயமா கிடைக்கும். Further, farmers also get insulated against any price crash during the harvest season. Harvest season, அறுவடை காலத்துல ஃபார்மர்ஸ்க்கு திடீர்னு விலை குறைவு, இப்ப நிறைய உற்பத்தி பண்ணிட்டாங்கன்னா அந்த டைம்ல விலை பட்டுன்னு மார்க்கெட்ல குறைஞ்சிரும். அந்த திடீர்னு குறையுதுல பிரைஸ் கிராஷ்னு சொல்லுவாங்க. அததான் விலை வந்து திடீர்னு குறையிறது, எனி பிரைஸ் கிராஷ். அது போல எந்த ஒரு விலை குறைவு ஏற்பட்டாலும் அதுல இருந்து ஃபார்மர்ஸ் விவசாயிகளை இன்சுலேட் பாதுகாக்கிறது தான் இதன் மூலமா நடக்குது. இன்சுலேட்டட் அகைன்ஸ்ட்னா அதுக்கு எதிரா, இந்த திடீர்னு விலை குறையுதுல அதுல இருந்து விவசாயிகளை பாதுகாக்கிறது தான் இதன் மூலமா செய்யறாங்க.